ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இவங்க பிசிக்கல் டாஸ்க் வைக்க மாட்டாங்க, ஓகேவா? கடைசியில பார்த்தா மறுபடியும் ஜமீன்தாரும் நெக்லஸும் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. மறுபடியும் தர்பூஸ் ராஜா ஒத்துக்கினாராங்க. என்ன இவங்க கான்செப்ட் எடுத்துட்டு போறாங்கன்னே புரிய மாட்டேது. அதாவது நம்மளால வந்து பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லனா நீங்க எல்லாம் பார்க்கவே கூடாத ஷோவை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறா அப்படின்னு நினைக்கிறாங்களா எனக்கு புரிய மாட்டேது. இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா, அதாவது அவரோட நெக்லஸ் வச்சிருப்பாங்க, 2 நெக்லஸ். அந்த 2 நெக்லஸ வந்து பாதுகாக்கணும். 2 டீமா வீட்டை பிரிக்கிறாங்க. ஒரு டீம்ல யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம கானா வினோத் இருக்காப்புல, சபரி, சாண்ட்ரா, பாரு, கமருதீன், வியன்னா, ரம்யா, எஃப்ஜே, இவங்க எல்லாரும் ஒரு டீம், ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு டீம் வந்து சுபி, பிரஜன், அமித் பார்கவ், திவ்யா, அரோரா, கனி, விக்ரம், அதுக்கப்புறம் ஆதிரை. இந்த மாதிரி 8 பேர் வந்து இன்னொரு டீம்ல இருக்காங்க, ஓகேவா? சோ இதுதான் வந்து டீம். இந்த டீம்ல வந்து அவங்களுக்கு ஒரு கெட்டப் கொடுத்துருக்காங்க. இதுல கானா வினோத்தோட கெட்டப் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. அதாவது அவர் வந்து அந்த டிஆர் கெட்டப் எல்லாம் போட்டு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காப்ல, நல்லா இருந்தது. அதே மாதிரி பிரஜன் அவர்கள் வந்து போலீஸ் கெட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒரு கெட்டப் போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து எஃப்ஜேக்கு பாத்தீங்கன்னா பல்லு எல்லாம் எடுப்பா வச்சுட்டு ஒரு கெட்டப் போட்டிருக்காரு. அது என்ன கெட்டப்னு தெரியல, பட் ஆனா காமெடியா இருக்கு. அது வந்து எஃப்ஜேவானே கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ஆதிரை, இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க. புலவர் கெட்டப் வந்து சுபி போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன மெயின் மேட்டர்னா, 2 நெக்லஸ் இருக்குல்ல, ஒரு டீமுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நெக்லஸையும் வந்து பாதுகாக்கணும். அந்த 2 நெக்லஸ்ல யாராவது ஒரு நெக்லஸ் திருட்டாங்க, எதனா ஒரு டீமோட நெக்லஸ் திருட்டாங்கன்னா அந்த டீம் வந்து வெற்றி பெற்ற அணியா மாறிடும். ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா அவரோட ஜமீன் அவர் குடும்பத்துக்கு எழுதி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அவரோட விலை மதிப்பு மிக்க வைர நெக்லஸ பாதுகாக்க சொல்லி இருக்காரு. எந்த அணி அவங்க நெக்லஸ தொலைச்சிடாம பாதுகாத்து இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். அதுதான் வந்து டாஸ்க், ஓகேவா? டாஸ்கே இவ்வளவுதான். அதாவது அந்த நெக்லஸை வந்து பாதுகாக்கணும். நெக்லஸ் தொலைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நெக்லஸ் எடுத்த அணி அவங்க தான் வின்னர், ஓகேவா? இதுதான் வந்து டாஸ்கா கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரியல. இதுல என்னெல்லாம் சண்டை போடுவானுங்கன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. அதாவது ஆல்ரெடி ஒரு ராஜாங்கம் டாஸ்க் வச்சிட்டீங்க, மறுபடியும் அதே பேஸ்ல எடுத்துட்டு போனீங்கன்னா பாக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. சோ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, பிசிக்கல் டாஸ்க் எப்பதான் இந்த சீசன்ல வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பிசிக்கல் டாஸ்க்னு ஒண்ணு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த முயல் டாஸ்க் எல்லாம் நல்லா இருக்கும். போன சீசன்ல சௌந்தர்யா அவங்களாம் வந்து அந்த முயலை வந்து பாதுகாக்க சொல்லி அந்த கல்லு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா ஃபைட் வந்து ஹெவியா இருக்கும். அதாவது போட்டியே இல்லாம இப்ப வந்து சாதாரணமா உட்காந்து மிக்கர் சாப்பிடுவானுங்க. வந்து எல்லாரும் உட்காந்து கதை பேசிட்டே இருப்பானுங்க. அந்த நெக்லஸ் எப்படி திருடலாம்னு சொல்லி பிளான போடுவானுங்க, அவ்வளவுதானே தவிர அதாவது அந்த பிசிக்கலா வந்து அந்த இது இருக்காது, ஒரு எனர்ஜி இருக்காது, ஒரு இது இருக்காது. பொறுமையா அப்படியே அரை நடப்பானுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் அந்த ப்ரோமோ பார்த்த உடனே உங்களோட கருத்துக்களை என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் தர்பூஸ் ராஜாவை எடுத்துட்டு வரானுங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா அந்த தர்பூஸ் நீ விடவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த கேம் வந்து ஃபன்னா தான் எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி 4 வாரமா ஃபன் கேம் தான் போயிட்டு இருக்கு. அதாவது இது இந்த வாரம் இண்டோர் கேம் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா வந்து வெளியே மழை பெய்யுது, அதனால இண்டோர் கேம் அரௌண்ட் வச்சு விட்டுருவாங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இண்டோர் கேம் தான் வச்சிருக்காங்க. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ்க் கிடையாது, ஃபேமிலி ரவுண்டு. அதுக்கப்புறம் டேரக்டா வந்து டிக்கெட் டு ஃபைனல் அந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் டேரக்டா ஃபைனல். இந்த 2 வாரம் நீங்க என்ன டாஸ்க் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இதே மாதிரி இண்டோர் கேம் வச்சு முடிச்சிருங்கன்றேன். ஒண்ணுமே இந்த சீசன்ல ஹைப்பே இல்ல மக்களே. என்னோட கருத்து இவ்வளவுதான். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.